இந்த ஒன்று கூடலுடைய நோக்கம் வரக்கூடிய 15ஆம் தேதி பொரல்ல கணத்திலிருந்து கெம்பல் காப்பாக் வரைக்குமான ஒரு அமைதி நடபவனியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அமைதியாக அங்கு போயிட்டு எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், இந்த நடக்கக்கூடியது அநியாயத்துக்கு எதிராக நாம் எண்ணிக்கை எடுத்து பார்த்தோம் என்றால் 18,000க்கு மேற்பட்ட பிச்சளம் குழந்தைகள் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார். 18,000க்கு மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் பார்க்கும் போது 60,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு யுத்தம் அல்ல, இது ஒரு சமூகத்தை இன அழிப்பு நடந்து கொண்டிருக்குது. நாம் லைவாக இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் மனிதர்கள் என்ற அடிப்படையில மனித உணர்வுள்ள நமக்கு ஒரு கடமைப்பாடு இருக்குது. அது என்னண்டா, எங்கட குரலால் ஒரு அநியாயம் நடக்குது, இந்த அநியாயத்தை நிப்பாட்டுங்கண்டு எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில தெரிஞ்ச பாஷையில சொல்றதுக்காக. இந்த அடிப்படையில இளைஞர்கள் நாம் எல்லோரும் ஒரு மத பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள், எல்லா மதமும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு விடயம்தான் மனிதநேகம். அந்த மனிதநேகம் இல்லாத மதத்தால் இந்த உலகத்திலேயும் நமக்கு வாழ்வில்லை, நாம் மரணத்துக்கு பின்னாலேயும் நமக்கு விமோசனம் கிடைக்க முடியாது. நாம் செய்யக்கூடிய எல்லா கிரிகைகளும் வணக்க வழிபாடுகளும் இந்த மனித நேகத்தை மேம்படுத்துவதற்காக வேண்டிதான் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த நாட்டில் வாழக்கூடிய பௌத்தர்கள், இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்துக்கள், இந்த நாட்டில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள், இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள், நான் நினைக்கிறேன் வாழக்கூடிய எல்லா பிரஜைகளும் இந்த 4 மதத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கும். நம்முடைய மதங்களில் நீதிக்காக வேண்டி, நேர்மைக்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டும், அநியாயத்துக்கு எதிராக இருக்க வேண்டும் என்று கற்பிக்கக்கூடிய ஒரு யூனிவர்சல் டீச்சிங் இருக்குது. அதை அடிப்படையாக வைத்து மதத்துக்கு அப்பால், நம்முடைய கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பால், நமக்கு இருக்கக்கூடிய அரசியல் வேறுபாடுக்கு அப்பால் நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம். இந்த பலஸ்தீன மக்களுடைய விடுதலைக்காக வேண்டி, விமோசனத்துக்காக வேண்டி, அவங்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு எதிராக நிற்பது நம்முடைய கடமை. மனிதனாக பிறந்தால் நேர்மைக்காக வேண்டி, நியாயத்துக்காக வேண்டி நாம் வாழ வேண்டும், அநியாயத்துக்கு எதிராக இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு தான் இறைவன் அந்த சக்தியை, அதிகாரத்தை வழங்கி இருக்கிறான். மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் மாற்றத்தை உண்டாக்கக்கூடியவர்கள். அதனால் இந்த நாட்டில் நாம் பார்த்தோம், கொஞ்ச நாள் எங்களுக்கு பெட்ரோல் இல்லாத நேரத்துல போலில் இருக்கிறத கஷ்டமாகிச்சு. அதுக்கு பின்னால எங்களுக்கு பொறுமை இருக்கல்ல, அந்த அரசாங்கத்துக்கு மாத்திரத்துக்கே நாங்க பெரிய ஒரு போராட்டம் செய்தோம். கடந்த 2 மாதமாக ஒரு உணவும் அங்க போகாம அங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள். ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி இதை முடிக்க விரும்புகிறேன், எல்லாரையும் நான் அழைக்கிறேன். என்னண்டா, காசால இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உணவு கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த அநியாயக்காரர்கள் ஆயுதத்தை வைத்துக் கொண்டு உணவு விநியோகம் செய்கிறார். ஒரு குழந்தை ஓடி வந்து பசியினால அந்த அநியாயக்காரன் கையில ஆயுதம் இருக்குது, அந்த அநியாயக்காட்டிலிருந்து அந்த உணவை எடுத்துட்டு சந்தோஷத்துல அந்த அநியாயக்காரனுடைய கைய மோந்துட்டு அந்த புள்ள திரும்பி போது, அந்த புள்ளை அப்படியே பின்னால சுட்டு கொல்லக்கூடிய ஒரு பெரிய மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிருகம் அப்படி நடந்து கொண்டதை நாம் கண்ணால காண்றோம். இவ்வாறு மிருகத்தனமாக நடக்கக்கூடிய இந்த மக்களுக்கு எதிராக நம்முடைய குரல்களை நாம் எழுப்ப வேண்டும். இது எங்களுடைய கடமை. மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தால் நடக்கக்கூடிய, மனிதனுக்கு நடக்கக்கூடிய அநியாயம் மட்டுமல்ல, மிருகங்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்துக்கும் குரல் கொடுக்க வேண்டிய நாம் நம்முடைய மனிதர்களுடைய அநியாயத்துக்கு குரல் கொடுக்காம இருக்கிறோம். அதனால் நம்முடைய மத பேதங்களுக்கு அப்பால், அதே நேரத்தில் நம்முடைய எல்லா அரசியல் பேதங்களுக்கு அப்பால் இந்த 15ஆம் தேதி உங்கள் எல்லாரையும் நாம் எதிர்பார்க்கிறோம். எல்லோரும் அந்த இடத்துல ஒன்று கூடுமாறு எதிர்பார்க்கிறோம். இந்த இடத்துல இலங்கையர்கள், நாங்கள் பலஸ்தீன் ஒன்றியம் கொண்ட இலங்கையர்கள் பலஸ்தீனுடைய ஒரு விடுதலைக்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லா அமைப்புகளும் இதில் உங்கள் அனைவரையும் நான் வரும்படி வேண்டிக் கொள்கிறேன். இறைவ அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அந்த மக்களுக்கு விமோசனம் அவசரமாக கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன்.